காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருக்கிற விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏறத்தாழ 910 நாட்களுக்கு மேலாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளும் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் முன்னதாக அந்த மக்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவையும் அரசுக்கு எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் தவேக தலைவர் விஜய் மக்களோடு மக்களாக அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு முதன்முறையாக போராட்ட களத்தில் மக்களை சந்திக்கிறார். அது தொடர்பான அந்த நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஏறத்தாழ அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாரா? இன்றைய தினத்துல அங்க ஏற்கனவே கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தொடர்ந்து மக்கள் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறதுனால கூடுதலாக காவல்துறையினர் ஏதாவது அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்ன கள சூழலாக தற்போது இருக்கிறது? கௌதமி வணக்கம். தற்போது விஜய் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகில் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய அந்த பேச்சு என்பது தொடங்க இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அந்த மக்கள் முன்னால் உரையாற்ற இருக்கின்றார். தற்போது ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் விஜய் உள்ளே செல்வதற்கான அந்த வழியை ஏற்பாடு செய்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் எந்த வழியாக அவர் உள்ளே செல்வார், பிறகு எந்த வழியாக அவர் வெளியில் வருவார், அவர் உள்ளே செல்லும் போது யாரும் அவரை நெருங்க விடாமல் இருப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. 900 நாட்களை கடந்து அந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே விஜய் அங்கே சென்றிருப்பது தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. குறிப்பாக அந்த மக்களுடைய போராட்டம் வெளியில் வந்திருக்கின்றது. இந்த போராட்டம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல அந்த 13 கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய நிலங்களை எடுப்பதற்காக ஒரு 326 அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான அலுவலகம் அமைக்கக்கூடிய பணி கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் நாங்கள் எங்களுடைய நிலத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே தான் விஜய் தற்போது சென்றிருக்கின்றார். அவர் மண்டபத்திற்கு அருகிலே வந்திருக்கின்றார். மண்டபத்திற்கு உள்ளே செல்ல இருக்கின்றார். அங்கே அவர் தனியாக தங்குவதற்கு ஒரு அறையும், மக்கள் முன்பு தோன்றி அவர் மனுக்களை பெற்று அவர்கள் முன்னால் பேசுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என இங்க இருக்கக்கூடிய விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இது ஒரு விழா என்பதை விட இந்த ஒரு நிகழ்ச்சி கோரிக்கை மனுவை பெறக்கூடிய அவர்களுடைய அந்த கவலையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் வந்திருப்பது ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், நாங்கள் 900 நாட்களாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வந்தார்கள், எங்களுடன் அமர்ந்தார்கள், எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள், பிறகு சென்று விட்டார்கள். அதன் பிறகு எங்களுடைய போராட்டம் பற்றி யாருமே பேசவில்லை. எங்களுடைய பேச்சு அப்படியே எங்களுடைய போராட்டம் காணாமல் போய்விடுமோ என்று நாங்கள் இருந்தோம். இப்போது விஜய் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அனைவருடைய கவனமும் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. எனவே எங்களுடைய நியாயங்கள் வெளியில் ஒலிக்கும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகாரிகளை பொறுத்தவரையிலே நாங்கள் முன்பே குறிப்பிட்டதுதான், இந்த மக்களை சந்திப்பதற்கும் மக்கள் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் எந்த நேரத்திலும் தடை விதிக்கப்படவில்லை. அவர்கள் எப்போதும் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அரசு சார்பில் அவர்களுக்கான உரிய நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இழப்பீடு மட்டுமில்லாமல் வெளியில் சந்தை மதிப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த சந்தை மதிப்பில் 1க்கு 3 மடங்கு நாங்கள் பணம் தருகிறோம் என்று சொல்லி இருக்கின்றோம். எனவே இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு வேறு ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் கூட தெரியப்படுத்தலாம். வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக இதனை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒரு 4700 ஏக்கர் இடம் கைப்பற்றப்பட இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் பெரும்பாலான பகுதிகள் விவசாய நிலங்களாகவும் வீட்டு பகுதிகளாகவும் ஏரி, குளம், குட்டைகள் என 30க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். முதலில் 4000 ஏக்கர் என கூறி வந்ததாகவும் தற்போது 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுப்பதற்கான அரசாணை வெளியிட்டிருப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக 13 கிராமங்கள் என்பதை தாண்டி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சிறு சிறு அளவில் கூட பாதிப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பல அந்த சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் அவர்களும் கூட அந்த இடத்திலே சென்று அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கு மாற்று வழி இருக்கிறதா என ஆராய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் விஜய் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். விஜயனுடைய வருகை தங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள்.